வந்துருச்சு. இதுல இப்பதான் ஃப்ளவர் வந்து பிஞ்சு பிடிக்கிறது இருக்கு. இந்த இருக்கு இல்லையா, அந்த பிஞ்சுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்வீட்டா இருக்கும். நான் சாப்பிடுறீங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சாப்பிடுறீங்க, எல்லோ கலர்ல இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நீங்க சொன்ன அறிவுரையின்படி நான் இப்ப அதை கட் பண்ணிடுறேன் சார். ஓகே, கட் பண்ணிட்டீங்க. இது ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி காய்களை கூட நம்ம சமையல் பயன்படுத்தலாம். இந்த தோலை சீவிட்டு கண்டிப்பா இதை வந்து நம்ம ஒரு மட்டன் சமையல் பண்ற மாதிரி ஒரு மசாலா யூஸ் பண்ணோம்னா மட்டன் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம ஸ்கின்னோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பூச்சி போக முடியாது, விரும்பாது. அது முயற்சி பண்ணாது. வேண்டாம். வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஆப்பிள் வந்து கிரீன் கலர் நல்லா ஸ்வீட்டா இருக்குது. சரி, வருஷத்துக்கு 2 டைம் வந்து ஈல்டு வருது. ஓகே ஓகே. வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னா நாகர்கோவில் இருக்கோம். நாகர்கோவில் பக்கத்துல ஈத்தாமொழி, அதாவது புவிசார் குறியீடு பெற்ற ஈத்தாமொழி தென்னை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர் பக்கத்துல சுண்டப்பட்டிங்கிற ஊரு. அது இந்த கஸ்டமர் என்னன்னாக்க பல வருஷங்களா வந்து நிறைய எக்ஸாட்டிவ் வெரைட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அது காய்க்கிற நிலைமையில கூட இருக்கு. சில செடிகள் பாத்தீங்கன்னா காய்க்கிற நிலைமை கூட இருக்கு. அவங்க தோட்டத்துல எப்படி அந்த செடிகளை பராமரிக்கிறாங்க, என்னென்ன செடிகள் வச்சு பராமரிக்கிறாங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க தோட்டத்தை சுத்தி பார்த்தேன், நிறைய பல வெரைட்டிகள் வச்சிருக்கீங்க, எல்லாம் எக்ஸாட்டிவ் வெரைட்டியா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு உங்க பேரு, உங்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேரு சசி. ஓகே. நான் பிஎஸ்சி அக்ரி ஹோல்டர். சரி. 97 to 2001ல. ஓகே ஓகே. சொல்லுங்க, எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தேங்காய் பிசினஸ் பண்றீங்க. இது விவசாயங்கிறது முழு நேர தொழில் இல்ல. அப்போ உங்களுக்கு இப்ப பகுதி நேர தொழில், வியாபாரத்தையும் பாத்துக்கிறீங்க, இதையும் பாத்துக்கிறீங்க. இதுல எவ்வளவு வகையான செடிகள் வச்சிருப்பீங்க? ஒரு மாமரத்தை பொறுத்தவரையில ஒரு 50 வகையான வெரைட்டிஸ் வச்சிருக்கேன். அப்புறம் மற்ற ஃப்ரூட்ஸ்கள் வச்சிருக்கேன். ஆனா இது வந்து ஒரு இதுக்கு முடிவு வந்து இப்ப நீங்க வைக்கக்கூடிய 50 வெரைட்டி சொல்றீங்க, இது முடிவு வந்துட்டா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறீங்களா? கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நட்டு புதுசா வெரைட்டி எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க வாங்கிடுவோம். சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு செடியா பார்க்கலாம். அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு ரகமா பார்க்கலாம். இது நாகர்கோவில்ல உள்ள பெஸ்ட் வெரைட்டி தெங்கவருக்குன்னு சொல்லி. ஏன்னு கேட்டா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இது தமிழ்நாட்டு மியாசாக்கின்னு சொல்லுவேன். கண்டிப்பா. அந்த கலர் இருக்கும். என்ன ஒண்ணு ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ரூட்டோட ஸ்கின்னோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பூச்சி போக முடியாது, விரும்பாது. அது முயற்சி பண்ணாது. வேண்டாம். என்ன கேரக்டர் இருக்குது. பழுத்தாலும் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இது வருஷத்துல எத்தனை வாட்டி காய்க்கும்? இது ஆஃப் சீசன்ல வருது. ஆஃப் சீசன் சீசன் இல்லாத நம்ம மாவட்டத்துல ஆஃப் சீசன்ல இந்த மாவு காய்க்குது. இல்ல, சென்னையிலயும் காய்க்குது. பரவாயில்ல. அப்ப அந்த ஆஃப் சீசன்ல வரதுனால நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது. நமக்கு காசும் கிடைக்குது. நம்ம வீட்டுல உள்ளவங்க பழங்களும் கிடைக்குது. சீசன் இல்லாத நேரத்துல பழங்கள் கிடைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா சந்தோஷமா போடுவாங்க. நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க எங்க உறவினர்களுக்கும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பழம் கிடைக்குதுன்னு. பொதுவா இந்த பழங்கள் இருக்கிறது நம்ம இன்னொருத்தருக்கு உறவினர்களுக்கும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இல்லையா? கண்டிப்பா. ஒரு வெரைட்டி இருக்குது, இந்த இமாம் பசந்த் ஹிமாயுன்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி பச்சையா சாப்பிடுறதுக்கு டேஸ்டா பிடிப்பு இருக்கு, தெரியுங்க. அது கிடைச்சி சில மக்கள் தெரியாத மக்களுக்கு கொடுத்து சாப்பிடும்போது அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. அது வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க. அது ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட மறந்துடுவாங்க, கடை வாங்கிட்டு இல்லாமாங்க. ஆனா மாம்பழம் பழங்களை சாப்பிட்டவங்க மறக்க மாட்டாங்க. அது மாதிரி மாம்பழ பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கதை கேட்கவே வருவாங்க. பேசுறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க பேசும்போது உங்களுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி, இன்ட்ரெஸ்டிங். நாங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அவங்க கமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல நிறைய கஸ்டமர் நம்ம தேடி பேசும்போது எனக்கு அது ஆர்வம் நாளுக்கு நாள் ஏஜ் ஆக அதுவும் அதிகமாயிட்டு இருக்கு. அடுத்து என்ன வெரைட்டி இருக்குங்கிறது? அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆல் சீசன் மேங்கோ, வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. சரி. கட்டிமோன்னு சொல்லி ஒரு வெரைட்டி. ஓகே ஓகே. இதுல என்ன ஸ்பெஷல்? இது அது வந்து எல்லா சீசனும் காய்க்கும். சொன்ன மாதிரி இது வருஷம் ஃபுல்லா காய்க்கும். வருஷம் ஃபுல்லா காய்க்கிற ஒரு வெரைட்டி. அதனால எப்பவும் உள்ள காய்கள் இருக்குது. 2 சீசன் காய்க்கும். இன்னும் இப்பதான் வச்சிருக்கிறேன். 2 வருஷம் ஆயிருக்கும். 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்போ வருது. கமிங் சீசன்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரூட் செட் ஆயிடும். சரி சரி. அடுத்து பாத்தீங்கன்னா அது செந்தூரன்னு சொல்லி ஒரு வெரைட்டி. செந்தூரமா? செந்தூரா நம்ம தமிழ்நாட்டு வெரைட்டி, நம்ம லோக்கல் வெரைட்டி தான். நம்ம நீங்க மெயினா இப்போ நான் பாக்கும்போது தாய்லாந்து வெரைட்டி காமிச்சீங்க. அடுத்தலாம் வந்து இன்னொரு நம்ம நாட்டு ரகத்தையும். செந்தூர் லோக்கல் வெரைட்டி தான். நம்ம வெளிநாட்டு ரகத்தை
மட்டும் விரும்புறது நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா. அதனால நம்ம ஊரு ரகங்களையும் மக்களுக்கு வெளிக்கொண்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த வெரைட்டிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கலரும் கிட்டத்தட்ட தோல் திக்னஸ் இருக்கும். ஈக்குவல் டு செல்ல இருக்க மாதிரி தான் கலரும் அதே மாதிரி வரும். ஆனா இது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் விளையலன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். நமக்கு குழம்புக்கு சமையலுக்கு, அதாவது மீன் அந்த மாதிரி அவியல் அந்த மாதிரி பண்றதுக்கு இது கண்டிப்பா. அது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஆப்பிள் வந்து கிரீன் கலர் நல்லா ஸ்வீட்டா இருக்குது. சரி, வருஷத்துக்கு 2 டைம் வந்து ஈல்டு வருது. ஓகே ஓகே, நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஆனா இப்போ நிறைய பிஞ்சுகள் காய்கள் எல்லாமே மரம் ஃபுல்லாவே இருக்கு. மெச்சூரிட்டி ஆகல ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல. ஆனா சில இடங்கள்ல இது வந்து தண்ணீர் அதிகமா பாய்ச்சா கொஞ்சம் இனிப்பு தன்மை கம்மியாகும். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற கஸ்டமருக்கு என்ன சொல்றேன்னா, இதுவும் வந்து முதல்ல வந்து வாட்டர் ஆப்பிள் சொல்லலாம். நிறைய 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாம் இந்த செடிகளை வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் நிறைய நர்சரில நமக்கு கிடைக்குது தாராளமா. இது எங்க நர்சரில 200 ரூபாயில இருந்து சேல்ஸ் பண்றோம் இந்த செடியை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பழம் வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம காய்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாம்பழம் மாதிரி தான். மாம்பழம் பலாப்பழம் எல்லாமே தண்ணி அதிகமா இருந்தா இனிப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். வாய்ப்பு உண்டு. இந்த வியட்நாம் பலா பாத்தீங்கன்னா இது உங்க நிறைய கஸ்டமருக்கு இதுல நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. உங்க மூலமா அதை சொல்றேன். பொதுவா அந்த மரத்தை வந்து நம்ம நேரா வளர்க்கணும். இப்போ நீங்க பல வேலையில என்ன பண்ணிடுறீங்கன்னாக்கா இதை கவனிக்காம விட்டுறீங்க. அது ஒரு பக்கமா சாஞ்சு போயிடுச்சா? கண்டிப்பா. ஆமா, காத்துனால சாஞ்சிருக்குன்னு இல்ல. இது நம்ம கொஞ்சம் தண்ணியில எப்பவுமே தண்ணி இருக்கிறதுனால வேகமா வளருது. வேகமா வளர விடக்கூடாது. அதே மாதிரி இந்த பகுதியெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த தண்டு பகுதியில இந்த கிளைகள் வருது இல்ல, இதெல்லாம் கட் பண்ணி அதோடைய வளர்ச்சியை கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ரென்தனா நிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பக்கத்துல வாழை இருக்கு. இந்த பக்கம் வாழை இருக்குதா, அந்த வாழை மற்ற மரங்கள் சப்போர்ட் எல்லாம் இருக்கனால அது வெயில தேடி போகுது. கண்டிப்பா. அப்ப அதுக்கு போதிய இடைவெளி கொடுக்கணும். கண்டிப்பா. மனுஷனுக்கு கூட போதிய இடைவெளி வேணுங்கிறாங்க. எல்லாருக்குமே இடைவெளி இருக்கிறது முக்கியம். பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி பிஞ்சுகளை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 காய் இருக்கு இல்லையா, இந்த பிஞ்சை வந்து நம்ம கட் பண்ணிடணும். இந்த செடி வந்து நான் வந்து இதுல பிளான்டிங் பண்ணல, சும்மா கவரோட கொண்டு வந்து வச்சிருக்கும் போது என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளான்டிங் ஆகி வச்சது. சரி சரி. இப்போ நான் ஏன் இந்த காய் பறிச்சுட்டேன்னா, நீங்க பறிச்சிருக்கீங்கன்னு சொன்னா பறிக்க மாட்டீங்க. அது உங்க எல்லாரோடைய குணம். அது நானே பறிச்சுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி காய்களை அலோவ் பண்ணாது. இதுல 3 காய் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இந்த செடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த காய்களை பறிச்சிடணும். நீங்க சொன்ன அறிவுரையின்படி நான் இப்ப அதை கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணிட்டீங்க. ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி காய்களை கூட நம்ம சமையல் பயன்படுத்தலாம். இந்த தோலை சீவிட்டு இதை வந்து நம்ம ஒரு மட்டன் சமையல் பண்ற மாதிரி ஒரு மசாலா யூஸ் பண்ணோம்னா மட்டன் டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து கறிப்பலா யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அது இந்த பழவையும் அதே மாதிரி கறிப்பலா யூஸ் பண்ற மாதிரி கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி இது அல்போன்சா வெரைட்டி. ஓகே, அல்போன்சா கிங் ஆஃப் மேங்கோ. ஓகே, இதுதான் கிங். எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி, பழைய வெரைட்டி. அதுவும் வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்து என்ன வெரைட்டி? இது வந்து லாங்ரானி ஒரு வெரைட்டி, பெஸ்ட். இதுல என்ன ஸ்பெஷல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப டாப் 10ல ஃபர்ஸ்ட் வருது சார். ஃபர்ஸ்ட் வருது. பழம் வந்து 300 கிராம் 400 கிராம் நல்ல ஒரு வெயிட் வரும். எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ் வெரைட்டி. நல்ல ஸ்வீட்டா இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த வெரைட்டி நீங்க வாட்டர் ஆப்பிள் நினைச்சீங்க, இது வாட்டர் ஆப்பிள் கிடையாது, மலையன் வாட்டர் ஆப்பிள். மலையன் ஆப்பிள் கூட சொல்லுவாங்க. பாருங்க, இந்த ஃப்ளவர் வந்து ரெட்டிஷா இருக்கும். ஆமா, இது வந்து ஃபுல்லாவே ஃப்ளவர் இருக்கு. ஃபுல்லாவே ஃப்ளவர் நல்லா வந்திருக்கு. இந்த ஃப்ளவர் வந்து காய் ஆகும்போது ஃபுல்லாவே கீழே கொட்டி இருக்கும். அந்த இந்த மேல உள்ள போர்ஷன் எல்லாம் கொட்டி இருக்கும் போது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் போத்துன மாதிரி. கண்டிப்பா. இதே மாதிரி இன்னும் நல்லா பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கல. இப்ப ஃபுல்லாவே காய்கள் இருக்கிறத நீங்க பாக்கலாம். ஃபுல்லாவே பிஞ்சு இல்ல, பூக்கள் தான் வந்திருக்கு. மட்டும்தான் பூக்களும் இருக்கு, நிறைய இருக்கு. கண்டிப்பா. அடுத்தது நம்ம இது வந்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இது வாட்டர் ஆப்பிள் தான். வாட்டர் ஆப்பிள் இது ரோஸ் ஆப்பிள். ரோஸ் ஆப்பிள். ஆமா, அது என்ன எப்படி இருக்குன்னா ரோஸ் மில்க் ஃபிளேவர்ல அந்த டேஸ்ட் இருக்கும். இதுலயே பிஞ்சுகள் வந்துச்சு. இதுல இப்பதான் ஃபிளவர் வந்து பிஞ்சு பிடிக்கிறது இருக்கு. இந்த இருக்கு இல்லையா, அந்த பிஞ்சுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்வீட்டா இருக்கும். நான் சாப்பிடுறீங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சாப்பிடுறீங்க, எல்லோ கலர்ல இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இப்ப நிறைய பிஞ்சுகள் இதுல இருக்கு. இருக்கு நம்ம கோவா மாதிரி வரும். கொய்யாப்பழம் மாதிரி என்ன சொல்லுவோம், குட்டால கொய்யா. எல்லோயிஷா வரும். நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இது எங்க நர்சரில நிறைய பெரிய செடிகளே இருக்கு. நான் இது வந்து இன்னும் பிரபலப்படுத்தல. ஏன்னா நாங்க இந்த பழத்தை வந்து ஒரு முறை சாப்பிட்டுருக்கேன். இருந்தாலும் மக்களுக்கு இன்னும் போய் சேரல. இந்த வெரைட்டி பெரிய இது ஆஃப் சீசன்ல வரும். எத்தனை வருஷத்துல காய்க்குது? ஆஃப் சீசன் இது நான் ஒரு 5 வருஷம். கரெக்ட், 5 வருஷம் ஆச்சு. ஆமா, ஆஃப் சீசன்ல காய்க்கல, சீசன்ல மட்டும் காய்க்குது. அந்த
5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும். வாட்டர் ஆப்பிள்லாம் உடனே காய்க்கும். இது காய்க்கிறது லேட் ஆகுது. அப்ப நம்ம இதை வந்து தரையில தான் வளர்க்க முடியும். மாடியில வளர்க்கறதுக்கு அவ்வளவு இது இல்லை. ஏன்னா இதுல கிராஃப்டட் பிளான்ட்ஸ் வரல. கண்டிப்பா இது வந்து எல்லாமே விதை மூலம் உள்ள செடிகள் தான் வந்திருக்கு. அதனால லேட் ஆகும். இது வந்து அமரப்பள்ளின்னு சொல்லி ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மூலமா வருது. நமக்கு டசேரியும் நீலம் வெரைட்டியும் மிக்ஸ் பண்ணி வந்த வெரைட்டி. ஆனா என்னன்னா இது எதுக்காகனா விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கணும், அதாவது நிறைய விளைச்சல் வரணும், நல்ல மார்க்கெட்ல பழம் டேஸ்ட் ஆகணும். இது நிறைய பேருக்கு தெரியல. ரீசன் என்னன்னா உங்களுக்கு நீலம் வெரைட்டி வந்து நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு நிறைய பேர் அதை விரும்பி பழைய வெரைட்டி, லோக்கல் வெரைட்டி. அது என்னன்னா ட்ரவுட் தாங்கி வளரக்கூடிய எப்பவும் காய் இருக்கும். எந்த சீசன்லயுமே காய் இருக்கும். அப்போ நம்பி போலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனா மாம்பழம் கிடைக்கும். என்னோட குழம்புக்கு சில நேரத்துல சிலவங்க பிரெக்னன்சி லேடி வந்து விரும்புவாங்க. அப்பதான் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுல இருந்து வாங்கி போயிருக்காங்க. ஆமா, ஆனா தசேரியும் நீளமும் கிராஸ் பண்ண தசேரி வந்து நல்ல பெர்ஃபெக்டா இருக்கும், நல்ல கலர் இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், மனம் நல்ல ஒரு வெரைட்டி. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ண வெரைட்டி அமரப்பள்ளி வெரைட்டி. இப்போ நீங்க இந்த வாழைக்குள்ள இந்த ஊடுபயிரா பண்ணிருக்கீங்க. இந்த வாழையெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. வர சீசன்ல பண்ணிட்டு இந்த சீசன்ல முடிஞ்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா இப்ப சுத்தி வாழை இருக்கனால அது சரியா பூக்காது. இது 2 சீசன் தான். 2 சீசன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா 2 வருஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஃப்ரீ ஆயிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாந்தோப்பு ஆயிடும். வாழைத்தோப்பு வந்து மாந்தோப்பா மாறும். கண்டிப்பா. இது என்ன வெரைட்டி? சக்காபாத் வெரைட்டி. ஆமா, கிங் ஆஃப் சக்காபாத் வெரைட்டி. தாய்லாந்து வெரைட்டி. இதுவும் நம்ம நர்சரில நல்லா நிறைய செடி சேல்ஸ் பண்றோம். நிறைய பாஸ்டா போகுது. பழங்கள் வந்து ஒரு 800 கிராம். உங்க நர்சரில இருந்து வாங்கின அப்படியா? நீங்க வந்து செடி தான். நிறைய செடிகள் நம்ம நர்சரில வாங்கியிருந்தாலும் இதை குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம்னா இது ரொம்ப நல்ல வெரைட்டி. வெரி எக்ஸ்பென்சிவ். இதுல வந்து பெரிய செடிகளும் சேல்ஸ் பண்றோம், சின்ன செடிகளும் சேல்ஸ் பண்றோம். பழங்கள் ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா வருது. growth நல்லா வருது. நல்லா நீட்டா வருது. நிறைய வெரைட்டிகளை சொல்லும் போது நான் இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கு என்ன காரணம்னா, நிறைய வெரைட்டி சொல்லும்போது நம்ம ஊர்ல காய்க்குமானி, இது தாய்லாந்து வெரைட்டினா நம்ம ஊர்ல காய்க்கும். நம்ம ஊர்ல எல்லா ஊருடைய பழச்செடிகளும் நம்ம ஊர்ல காய்க்கும். குளிர் பிரதேசத்துல ஆமா டிராபிக்கல் சோன் அதுதான் மேங்கோ. ஆமா எல்லா இது முள்சீத்தா. இது சீத்தா. முள்சீத்தால பழம் காய் இருக்குது. இந்த பறிக்கலாம். உடையுமோ 2 or 3 kgs அந்த மாதிரிலாம் வருது. பழம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ரெட் கலர். மற்ற நீங்க பிங்க் பம்ப்ளி மாஸ் சாப்பிட்டுருப்பீங்க, அதுக்கு இதுக்கு எந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இனிப்பு அதிகமா இருக்கு. இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து என்ன சொல்லுவோம், இது லெமன்ல சால்ட் வித் சுகர் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு வித்தியாசமான எந்த பழங்களையும் நம்ம ஒரு பழத்தோட கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பா அது ஒரு புது விதமான ஒரு ருசியில இருக்கும். அது ஒரு ஃபீலிங். ஆனா உள்ள கட் பண்ணி பார்க்கும்போது ரெட்டுங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குற இந்த வெரைட்டி என்ன வெரைட்டி? இது சொர்ணரேகா வெரைட்டி. ஓகே, வெரி எக்ஸ்பென்சிவ் வெரைட்டி தான். ஆமா, சொர்ணரேகா வந்து அது டுவார்ஃப் வெரைட்டி. மாடியில கூட வளர்க்கலாம். இது செடியை நம்ம நர்சரில சேல்ஸ் பண்றோம். நான் கலருக்காக வாங்கினது. ஆமா, கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நார்த் இந்தியன் வெரைட்டி தான் இது. நம்ம நாட்டோட நார்த் இந்தியன் வெரைட்டி ரொம்ப நல்ல வெரைட்டி. பொதுவா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், எல்லா வெரைட்டியுமே நல்ல வெரைட்டி தான். அது ஒரு கோணத்துல அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி மா வெரைட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த வெரைட்டியும் மோசமான வெரைட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அட்ராக்ஷனுக்காக தான் அந்த கலர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இது என்ன வெரைட்டி? இது வந்து பிகேஎம் எங்க நர்சரில நாங்க என்ன செடிகள் சேல்ஸ் பண்ணல. நீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா சீக்கிரமாவே பூ வந்துரும். இது நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லயே பூ வருது. அதனால இந்த செடிகளை நாங்க நர்சரில சேல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு நிறைய புது வெரைட்டிகளை கொண்டு போகும்போது அவங்களுக்கு இந்த செடிகள் மேல உள்ள ஆசை கண்டிப்பா அதிகமாகும். அதுக்கு ஃப்ளவர் வந்துட்டு இந்த பழங்களை நீங்க என்ன சாப்பிட்டு பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஃப்ளவரிங் வந்திருக்குது. அடுத்து நம்ம பாக்குறது இது என்ன வெரைட்டி? இது வந்து பாரி 4 ஒரு ஃபாரின் வெரைட்டி. பங்களாதேஷ் வெரைட்டி. பாரி இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா, அதே மாதிரி பங்களாதேஷ்ல உள்ள யூனிவர்சிட்டியோட ரிலீஸ் தான். நல்ல கலரிங், நல்ல சைட் டேஸ்டா இருக்கும். ஆனா பழங்கள் வரல. என்ன வரல. ஆனா இந்த பழங்களோட இதெல்லாம் தன்மையை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்றீங்க. நான் பார்த்து தான் ஆர்டர் பண்ணி பண்றீங்க. ஆமா, இது வந்து நாசிக் பசந்த். எங்க நர்சரியிலே காய்ச்சிருக்கு. அது இலையை பார்த்தாலே மாடி தோட்டத்துல சூட்டபிளான ஒரு வெரைட்டி. ஏன்னா காலப்பாடி மாதிரி ரொம்ப குட்டையா தான் வளரும். அது லீஃப் அதே மாதிரி தான் இருக்கும். அது பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. இது சரி. அது
ஈக்குவல் டு டேஸ்ட் வந்து இமாம் பசந்த் டேஸ்ட். ஆமா, இமாம் பசந்த் டேஸ்ட் நாசிக் பசந்த் அதுலயும் பசந்த் இருக்கு. ஈக்குவல் டு அது சேம் தான். என்ன ஒண்ணு ஒரு ஸ்பெஷாலிட்டினா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும். ஓகே, நாசிக் பசந்த் இது அது கொஞ்சம் growth கம்மியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நல்ல growth இருக்கிற செடி எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்ல கொடை மாதிரி அடம்பா வரும். இந்த இதுல ஃப்ளவரிங் வந்துச்சு. நாசிக் பசந்த்ல ஃப்ளவரிங் கூட அந்த இது நிறைய ரொம்ப ஈஸியா காய்க்கக்கூடிய ஒரு இருக்குல்ல. இது என்ன வெரைட்டி? இது மல்லிகான்னு சொல்லி ஒரு நல்ல வெரைட்டி. ஓகே, நீலமும் தசேரியும் மிக்ஸ் பண்ண வெரைட்டி. ஓகே ஓகே. நீலம் வந்து வளர்ச்சியை தாங்கக்கூடியது, தசேரிங்கிறது சுவையான ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. கண்டிப்பா ரெண்டையும் கிராஸ் பண்ணி விவசாயிகளுக்காக கண்டுபிடிச்ச ஒரு ரகம். நல்ல வெரைட்டி. பங்கனப்பள்ளி மாதிரி பழம் பெருசா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல வேல்யூ இருக்கு. நல்ல ஒரு வெரைட்டி. இது கூட வச்சிருக்கீங்க. ஆமா. அடுத்து நம்ம பாரு, இது என்ன வெரைட்டி பலா? இது வந்து பலால ஒரு தாய்லாந்து வெரைட்டி. நல்ல வெரைட்டி தான். இன்னும் காய்க்கல. அந்த வியட்நாம் பலா மட்டும் தான் உங்களுக்கு உடனே காய்க்கும். இன்னும் வர வருஷத்துல காய்க்கும். காய்க்காம இருக்கிற காரணம் என்னன்னா உங்களுடைய தண்ணி அதிகமா விட்டுறீங்க. ரெண்டாவது நிழல் நல்ல growth ஆயிருது. நைட்ரஜன் கிடைக்கும்போது growth ஆகும். கண்டிப்பா பொட்டாஷ் கிடைச்சாதான் உங்களுக்கு பூக்கும் காய்க்கும். கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணணும்னா தண்ணியோட அளவு குறைக்கணும். அதே மாதிரி இந்த கிளைகள் எல்லாம் கட் பண்ணணும். இந்த கீழே வருதுல பிரான்சஸ், கண்டிப்பா இதெல்லாமே கட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பெரிஸ்டின் இருக்கு இல்லையா, வைட்டெல்லாம் பெரிஸ்டின் ஏதாவது ஒண்ணு நம்ம எனக்கு வாழை சாகுபடி இருக்கிறனால தண்ணி கொடுக்க வேண்டிய வாழை விட்டுறது மனசு இல்ல. அதனால ஒண்ணுதான் ஆசைப்படுறோம். ரெண்டே ஆசைப்பட்டா ஒண்ணும் நடக்காது. இது ஃபென்சிங் வந்து மாதிரிதான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அதுமே பென்சில் சுத்தி ஃபுல்லா பாக்கு வச்சிருக்கீங்க. அது ரிமூவ் பண்ணணும். இதுல ஒரு இந்த மரத்துக்கு ஒரு 2-3 காய் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணணும். நம்ம ஒரு பழம் பழுத்திருக்குது அதை பறிச்சு நம்ம கட் பண்ணி நம்ம காமிச்சிடுவோம். ஓகே, நீங்களே இப்ப இந்த சுத்தி வந்து அதனாலதான் தோட்டத்தை சுத்தி பாக்கணுமா? பாக்கும்போது நம்ம இப்ப வீடியோ எடுக்கிறதா பாக்குறீங்க. இதுல வந்து இந்த காய்களை நிறைய ரிமூவ் பண்ணிடுங்க. அது ரிமூவ் பண்றதுனால என்னன்னா அதனுடைய பலன் நிறைய நாளை கொடுக்கும். அது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காய்களும் நல்ல சைஸ் இல்லைன்னா சின்ன சின்னதா நமக்கு அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. கண்டிப்பா.